ஞாயிற்றுக்கிழமைகளில் டீச்சராகும் சிறுமி. கவிஞர் பிரான்சிஸ் கிருபா. அம்மா கவலையின்றி துணி துவைப்பாள். அப்பா கவனமாக நாளிதழ் வாசிப்பார். அண்ணன் கடன்பட்டவன் போல் டிவி பார்ப்பான். அவளோ சலிப்பின்றி வகுப்பெடுப்பாள். மாடத்து தொட்டி செடிகளில் குட்டிப்பூக்கள் அவளை எட்டி எட்டி பார்க்கும். ஜன்னல் திரைச்சீலைகள் கெக்களித்து நெளியும். வாசலில் நுழையும் வெயில் அவள் காலில் விழுந்து பாடம் கேட்கும். கைகளை தூக்கி தூரப் போடுவது மாதிரி விளக்குவாள். ஆத்திரப்படும் போது காலை ஓங்கி தரையில் உதைப்பாள். சுட்டு விரலால் காற்றில் எழுதுவாள், அழிப்பாள். புரிந்து கொள்ளாத மாணவ மாணவிகளிடம் பொறுமை இழப்பாள். பொட்டு வைப்பதை விட மெதுவாகத்தான் என்றாலும் தன் நெற்றியில் அடிக்கடி அடித்து கொள்வாள். கன்னத்தில் ஒரு பலூன் ஊதி கடைவாயில் கடித்தபடி யோசனையோடு குறுக்கும் மறுக்கும் நடப்பாள். கெட்டிக்கார குழந்தைகளை பாராட்ட புன்னகை வயலில் பூவொன்று பறித்து கொண்டு சந்தோஷ வரப்புகளில் ஓடோடி வருவாள். ஞாயிற்றுக்கிழமைகளில் டீச்சராகும் சிறுமி. திங்கள் கிழமையை தள்ளி கொண்டு போவாள் பள்ளிக்கு. கவிஞர் பிரான்சிஸ் கிருபா.